guys, welcome back. ஸோ நம்ம இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிடுறேன். ஏன்னா டைம் வேறு வந்துட்டு ஒரு 5 மணிக்கு மேலே ஆகும்போது இங்கே இருட்டிடும். ஓகேவா, 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டில் நடந்துச்சு. ஓகே, அப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு லெந்தியாக வீடியோ இருக்கேன், யூடியூப்பில் போட்டிருந்தேன், ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். அதுக்கு டைம் வர டைமில் தூக்கி நான் வெளியில் விட்டுருவேன் அந்த வீடியோவை. ஓகேவா, ஒரு ஃபார்ம் வச்சதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஊரில் உள்ள கொஞ்சம் தேவையில்லாத கேஸுங்கெல்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன இதுன்னா, அதில் ஒரே ஒருத்தன் தான், அவனுக்கு பேர் வந்து கண்ணா. அவனை நான் ஃபோட்டோ நான் கொடுக்குறேன். ஓகேவா, அவருக்கு வந்துட்டு ஏதோ ஜாதி பிரச்சனை. ஓகேவா, அவங்க வந்துட்டு ஏதோ அவனை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகே, அவன் வந்துட்டு பெரிய ஏதோ ஜாதியா, நாங்கள் வந்துட்டு சின்ன ஜாதியா. ஓகேவா, அதனால வந்துட்டு எங்களை வந்து அவன் பிரச்சனை பண்ணி இழுத்துட்டே இருப்பார். அவன் ரோட்டில் போகிற டைமில் வந்து வண்டியை கொண்டு குறுக்க வச்சது, நீ வண்டிக்கு சைடும் கொடுக்க மாட்ட, நீ வந்து போயாச்சுன்னா வந்துட்டு ஏதோ டிப்பர் லாரி ஃப்ரெண்டில் போகிற மாதிரி நீ இப்படி 2 கையும் வீசி உருவத்தை காட்டிட்டு போறியான். ஒரு இடத்துக்கு போகிற டைமில் யாரை மீட் பண்ணுறோமோ, நான் வந்துட்டு யாருக்கிட்டையும் வந்து ஜாதி பார்த்துலாம் நம்ம வந்து பழகிறது கிடையாது. என்னோட மைண்ட் செட்டில் எப்படின்னா, என்னோட மனசில் என்னென்னா மனுஷ ஜாதி. ஓகே, மனுஷ ஜாதின்னு சொல்லி அந்த ஒரு இதில் தான் நான் வந்துட்டு இது வரைக்கும் இருந்துக்கிறேன். நான் குடிக்கிறேனோ, ஊரில் வந்துட்டு குடிச்சிட்டு ஊரில் விழுந்து கிடக்கிறேனோ, அது 2வது விஷயம். ஓகேவா, ஆனால் என்னோட மைண்ட் செட் என்னென்னா, மனுஷனோட ஜாதியை வச்சு நான் யாருக்கிட்டையும் பழகிறதும் கிடையாது. நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து பிரித்து பார்க்குறதும் நான் கிடையாது. ஓகேவா, ஆனால் இவருக்கு என்னென்னா வந்து இவர் வந்துட்டு ஏதோ பெரிய ஜாதியாக, நம்ம வந்துட்டு ஏதோ சின்ன ஜாதியாக, ஃபார்மை வந்துட்டு வைக்கக்கூடாது, பண்ணி வளர்த்தக்கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அது அவனுக்கு வந்து ஜாதியை தான் அவனுக்கு பிரச்சனை. ஓகேங்களா, நீ கீழே விழுந்து கிடக்கிற. ஓகேவா, கீழே விழுந்து கிடக்கிற டைமில் வந்துட்டு உன்னை வந்துட்டு ஒருத்தர் தூக்கிட்டு போகிறான். அவங்ககிட்ட நீ கேட்பியா, நீ தம்பி எந்த ஜாதிடா, நீ எந்த ஜாதி, எந்த ஊர், எந்த குலம், என்ன கோத்திரம்னு எல்லாம் நீ கேட்டுட்டா இருப்பேன் இல்லையா? அடிபட்டு கிடக்கிற, ஹாஸ்பிட்டலில் கிடக்கிற ஒருத்தனுக்கு பிளட்டு உனக்கு வேணும். ஓகேவா, நீ அவன்கிட்ட கேட்பியோ? இப்போ உன்னோட தேவைக்கு மட்டும் வந்துட்டு இது பண்ணுற இல்லையா? அதனால் அப்படிலாம் வந்துட்டு ஜாதியெல்லாம் பார்த்து யாருக்கிட்டையும் பழகாதீங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாதீங்க. ஜாதிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகேவா, மனுஷ ஜாதி அவ்வளோதான். மனுஷனை வந்துட்டு பிடிச்சவனை வந்துட்டு மதிக்க கற்றுக்க, பிடிக்கல அவன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு அவனை அவாய்ட் பண்ணி விட்டுரு, அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து கண்ணன் மிஸ்டர் சார் உங்களுக்கு மட்டும் கிடையாது, இது நான் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் பொதுவாக சொல்கிறது. ஓகேவா, ஃபார்ம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கூட்டம் சேர்த்து, ஏன்னா அம்மாக்கு கையெல்லாம் வந்து அடித்து உடச்சிட்டேன், ஜாதி வரி தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் நீ அட்மிட் ஆகலாம். கீழே விழுந்து கிடக்கிறது, கீழே விழ போகிறவங்க கை பிடிச்சி வந்துட்டு மேலே எடுக்கணும். ஓகேவா, அதுலலாம் ஜாதியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன பார்க்குறதே உனக்கு இரிட்டேஷனாக மாதிரி இருக்குன்னா நீ பேசாமல் ஒன்று பண்ணு, நீ ராஜஸ்தானுக்கு போயிடு. சரியா, என்ன பார்க்குறது பிடிக்கலன்னா ராஜஸ்தான் போயிடு. அங்கே வந்துட்டு உனக்கு ஒட்டகம் மேய்ச்சலாம். சரியா, ஒட்டகம் மேய்ச்சலாம், ஒட்டத்துக்கு பால் கறக்கலாம். ராஜஸ்தானுக்கு வண்டி ஏறி போயிடுவா. உனக்கு என்ன பிடிச்சல, என்ன வந்து இதில் என்ன லவ் பண்ண போறியா? நான் என்ன உனக்கு லவ் வர்றா? நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன ஆகும் உனக்கு பிரச்சனை? போகிறப்ப எல்லாம் வந்துட்டு குறுக்கால வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க, ஏன் மேலே உனக்கு அவ்வளோ கோபமா? என்ன கண்ணா உனக்கு? ஓ கண்ணா, மை காட். ஓஹோ, சரி, அதனால நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, உனக்கு வேலையாச்சு நீ பார்த்துட்டு போயிடு. நான் எப்படி போனேன் உனக்கு என்னடா டேய்? நான் குடிக்கிறேனா, ஊர் சுற்றுறேனா, அது எனக்கு பணம். சரியா, நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு பணம். ஓகேவா, அடுத்தவனை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதுல வந்துட்டு இந்த கண்ணன் செல்லியவன் மெயின். அவர்கிட்ட ஒன்று சொல்லி பாருங்க, இப்போ நான் அதை வச்சேன், நான் வீடு வச்சாச்சு, நான் வந்துட்டு இந்த கார் எடுத்தாச்சு அப்படின்னு உடனே மனசில் இருந்தாச்சு சாமம் போடுவேன். மனசில் போட்டு ஐயோ மேலே வரானே வாய். அதனால் நீ எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன். சரியா, நீ என்னை எவ்வளோ இது ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் அதெல்லாம் தாண்டி வரதான் செய்வேன். நீ இந்த உலகத்தில் யாரெல்லாம் எனக்கு எதிரியாக மாற்றினாலும் அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டே இருப்பேன். ஓகேவா, நீ அதனால் வந்துட்டு நான் நிற்பேன், நான் வந்து இருந்துருவேன் அப்படின்னு எல்லாம் நீ நினச்சிடாத. உனக்கும் தான், உன்னை கூடதைக்கும் இல்லையா கும்பல், உன்னை சுற்றி இருக்கு இல்லையா கும்பல், அதுங்களுக்கும் தான். ஓகேவா, நான் வந்து என்னோட ட்ராக்கில் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு பொய் சாட்சி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இவனை எப்படியாவது உள்ளே தள்ளணும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன உள்ளே தள்ளினாலும் சரி தான். ஃபீல் பண்ணாத டார்லிங், வருவை. சரியா, வெளியில் வருவை, உள்ளே போனாலும் நான் வெளியில் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா, அதனால்
நீ என்ன பண்ணாலும் நீ ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. என்ன ஜெயிக்கணுன்னாலும் ஏன் தோல்வியை இது பண்ணனாலும் அதை நான் முடிவு பண்ணணும். நான் தோத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கணும். இல்லை நீ கீழே என்ன அடித்து கீழே போட்டாலும் வந்துட்டு அதை வந்துட்டு வெற்றி கிடையாது, நான் ஒத்துக்கணும். சரியா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு. சரியா நம்ம நிறைய பேசுவோம். சரியா டைம் இருக்குது. ஸோ காய்ஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.